அகில இந்திய ரயில்வே ஓய்வூதியம் பெறும் பென்ஷனர் மற்றும் குடும்ப பென்ஷனர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் மிக முக்கிய தகவலை பென்ஷனர் அனைவருக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். தொழிலாளர்கள் வெயில் மழையில் எந்த சலுகையும் இன்றி வியர்வை சிந்தி சிறு தொகை பணத்திற்காக உழைத்த காலம் உண்டு. பிறகு தொழிலாளர்கள் விழிப்பு பெற்று ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் ஆர்ப்பாட்டம், போராட்டம், தடியடி, பல தடவை பல வருடங்கள் சிறைச்சாலை சித்திரவதைப்பட்டு தண்டனை பெற்று துப்பாக்கி சூடு, மரணம், இரத்தம் சிந்தி அவதிப்பட்டு அவர்களின் தியாகத்தால் படிப்படியாக பெற்ற உரிமைகளை நம் அனைவரும் அனுபவித்து வந்தோம். இதை உணர்ந்து புரிந்து கொள்ளாமல் மறந்துவிட்டு சிலரது சூழ்ச்சியால் தொடர்ந்து பல சலுகைகளை இழந்து வருகிறோம். இன்றைய ஓய்வூதியர்கள் நாட்டின் வளர்ச்சியில் வெயில் மழை பாராமல் நாட்டிற்கு முதுகெலும்பாக பல வருடங்கள் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களை ஒரு சுமையாக கருதாமல் அவர்களை மேலும் கௌரவப்படுத்துவதுதான் நன்றி உணர்வாகும். மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் ஒப்புதல் தெரிவித்த உடன் பென்ஷனர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒரு நல்ல பணப்பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். அமைச்சர்கள், மந்திரி, எம்பி, எம்எல்ஏ போன்றவர்களுக்கு கிடைப்பது போன்று இல்லாவிட்டாலும் ஏதோ சிறிதளவு பணப்பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இருக்கும் சமயத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது அரசுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 8வது சம்பள கமிஷன் மத்திய அரசு எந்த தேதியில் உத்தரவு போடுகின்றதோ அந்த தேதியிலிருந்து தான் பலன்கள் வழங்கப்படும், முன் தேதியிட்டு கொடுக்க முடியாது. 31/12/2025 வருடம் வரை பென்ஷன் பெறுபவர்களுக்கு இதனால் எந்த பலனும் கிடைக்காது. இது சம்பந்தமாக எந்த ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் மத்திய அரசு விருப்பப்படி தான் செய்ய வேண்டும். இந்த நிதியை இனி அரசாங்கம் கவனிக்காத ஒரு தனியார் நிறுவனம் தான் பராமரிக்கும். 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரை அமலான போது ஊதிய உயர்வு வழங்கியது போல் 8வது ஊதிய கமிஷன் பரிந்துரையின் போது வழங்க முடியாது என்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. எந்த காரணத்தை கொண்டும் இது பற்றி நீதிமன்றத்தை அணுக முடியாது என்ற சட்டத்தை நிதி மசோதாவின் மூலம் தடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் நிதி மசோதா திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற செய்தியை கேட்டதும் பென்ஷனர்கள் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இது சம்பந்தமாக திமுக பாராளுமன்ற உறுப்பினர், எம்பி, தொழிற்சங்க தலைவர், தோமுச பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் மத்திய நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பாரத் பென்ஷனர் சமாஜ் சங்கத்தைச் சேர்ந்த எஸ்வி மகேஸ்வரி அவர்களும் மத்திய நிதி அமைச்சருக்கு ஜூன் மாதம் 25/2/25 அன்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நாட்டில் விலைவாசி உயர்வால் பென்ஷனர்களும் பாதிக்கப்படுவார்கள். நோயால் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரை வாங்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். NCCPA அமைப்புடன் இணைந்து BSNL, போஸ்டல், வங்கி, ரயில்வே மற்றும் அனைத்து ஓய்வூதியர் சங்கங்களும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 13/4/2025 அன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். 10/7/2025 அன்று இந்திய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இந்த பாதிப்பை புரிந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்தில் அகில இந்திய அளவில் 56 பென்ஷன் சங்கங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தும் 19 மாத HRA கம்யூட்டேஷன் 15 வருடம் என்பது 12 வருடம், 18 மாத DRS, 65 வயதில் %% கூடுதல் பென்ஷன், FA 3000 பென்ஷன்களுக்கு கிடைக்காமல் இன்று வரை இருக்கிறது. நமக்கு வழிகாட்டி சென்ற பல தியாகத்தால் பெற்ற சலுகைகளை இழந்து வருகிறோம். முக்கியமாக மருத்துவமனைகளில் OPD, இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, ஸ்கேன், மருத்துவம், கேன்டீன் மேலும் பல சிறுக சீரழிந்து வருகிறது. இன்று வரைக்கும் தீர்வு கண்டு சீர்படுத்த எந்த சங்கம், ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ சரி செய்ய முடியாத சீர்கேட்டுடன் அவதிப்பட்டு வருகிறோம். மதிப்பிற்குரிய DS நகாரா அவர்கள்
வழக்கு தொடுத்து மதிப்பிற்குரிய நீதியரசர் திரு சந்திரசூட் அவர்கள் ஐவருக்குள் 17 டிசம்பர் 1982ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பின்படி அந்த சலுகைகள் பாதுகாப்புடன் தொடர வேண்டும். ஓய்வூதியர்கள் பென்ஷன் உரிமையை பறிக்கும் திருத்த மசோதாவிற்கு வாபஸ் பெற்று இனிமேல் எந்த வகையிலும் மாற்றமும் பாதிப்போ இருக்காது என்று இந்த மசோதாவை திரும்ப பெற்று மத்திய அரசு உறுதி செய்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும். பென்ஷனர்களாகிய நாம் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் வேலை செய்தேன், பென்ஷன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று வீட்டிற்குள் பேசி கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. யாராவது போராடட்டும், பிறகு அந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்காமல் வருங்கால ஆபத்தை பாதிப்பை புரிந்து கொண்டு போராட முன்வர வேண்டும். போராட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பென்ஷனர்கள் போராட்டம் செய்பவர்கள் இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து நமது தார்மீக உரிமையை பாதுகாத்து தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் எனது இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தனிநபர், நீ பெரியவன் நான் பெரியவன், ஜாதி மதம் கட்சி பண ஆசை, போனஸ் கொடுப்பதற்கு முன்பே பில் போட்டு பணத்தை வாரி கொள்ளையடிக்கும் ஆர்வம், ஒருவருக்கொரு முந்திக் கொள்வதில் கோடிக்கணக்கில் சேர்ப்பதில் உள்ள ஆர்வம், ஓய்வூதியர் குறைகளை கேட்டு தீர்த்து வைப்பதில் எவனுக்கும் ஆர்வமில்லை. ஏமாற்றி சங்கம் நடத்தி வரும் தம்பட்டம் அடித்துக்கொள்ளும் ஒரு சிலரால் ஒற்றுமையின்றி பென்ஷன்கள் சிதறியிருப்பதால் எந்த பயனும் இல்லை. மத்திய அரசின் இத்தகைய திட்டங்களை முறியடித்து நமக்கு ஒளிமிக்க எதிர்காலம், நிரந்தரமான பாதுகாப்பான பென்ஷன் கிடைக்க வேண்டுமென்றால் இளைஞர் மக்கள் ஒன்று கூடியது போல் ஒட்டுமொத்த பென்ஷன்கள் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து ஒன்றுபட்டு ஒரே குரலாக நமது பென்ஷன்கள் குரல் ஒலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பென்ஷன்களாக நமக்கு சரியான நிரந்தர தீர்வு கிடைக்கும். பென்ஷன்கள் ஒற்றுமை ஓங்குக. இந்த பதிவை அனைத்து பென்ஷன்களுக்கும் சென்று சேர உங்கள் தொடர்பில் இருக்கும் அனைத்து பென்ஷன்களுக்கும் ஃபார்வர்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்ட்ஸ் தெரிவியுங்கள், லைக் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை தங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் பென்ஷனர் நலனின் அக்கறையுடன் டாக்டர் திருநாவுக்கரசு MD ஆக்கு. வணக்கம்.